1, 2, 3, 4. God is so good. God is so good. God is so good. Good to me. Okay? First எப்படி பாட போறோம்னா God is so good to me. அடுத்து என்ன தமிழ்ல எப்படி பாட போகிறோம்? இயேசு நல்லவர் எனக்கு. மலையாளத்தில் எப்படி பாட போகிறோம்னா இயேசு நல்லவன் எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவன் எனக்கு. அடுத்து என்ன பாட போகிறோம்? ஹிந்தியில பாடலாமா? இயேசு ईसु ईसु अच्छा है मुझको मुझको. சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா? என்னோட சேர்ந்து பாடுங்களா? 1, 2, 3, 4. God is so good. பாடுங்க. God is so good. God is so good. He's so good to me. இயேசு நல்லவர். பாடுங்க. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நல்லவர் எனக்கு. தமிழ்ல பாடலாமா? பாடுங்க. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நல்லவர் எனக்கு. மலையாளத்திலும் இயேசு நல்லவன். பாடுங்க. இயேசு நல்லவன். பாடுவோம். இயேசு நல்லவன். நல்லவன் எனக்கு. பாடிகா. இயேசு நல்லவன். பாடலாமே. இயேசு நல்லவன். இயேசு நல்லவன். நல்லவன் எனக்கு. हिंदी में यीशु अच्छा है. பாடுங்க. यीशु अच्छा है. यीशु अच्छा है. अच्छा है मुझको. Come on, let's sing together. यीशु अच्छा है. यीशु अच्छा है. यीशु अच्छा है. अच्छा है मुझको. Okay, எத்தனை லாங்குவேஜ்ல பாடி இருக்கிறோம்? இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், ஹிந்தி. அப்புறம் యేసు మంచివాడు. యేసు మంచివాడు. Come on. యేసు మంచివాడు. నాకు. ఓకే, come on. నాకు నాకు నీకునా உங்களுக்கு. ஓகே, అందరికీ எல்லாருக்கும். கரெக்ட்டா? தப்பா கரெக்ட்டா? ஓகே. యేసు మంచివాడు. యేసు మంచివాడు. Come on. యేసు మంచివాడు. మంచివాడు నాకు. Come on. యేసు మంచివాడు. Come on, sing. యేసు మంచివాడు. యేసు మంచివాడు. మంచివాడు నాకు. So how many languages we learn? English, Tamil, Hindi, Malayalam, Telugu. ஓகே, இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி பாடிடலாமா? ஸோ 5 லாங்குவேஜ் நம்ம பாடிட்டு தீம்குள்ள போயிட போறோம். ஓகே, கம் ஆன், யூ ஆர் கோயிங் டு சிங் வித் மீ நவ. லெட்ஸ் சிங் டுகெதர். 1, 2, 3, 4. God is so good. பாடுங்க. God is so good. Yes. Hey, God is so good. He's so good to me. Come on. Oh, God is so good. Come on, sing. God is so good. Hey, hey. God is so good. He's so good to me. தமிழ்ல பாடலாமா? இயேசு நல்லவர்.
பாடுங்க சத்தமா, louder louder. இயேசு நல்லவர் நல்லவர் எனக்கு, பாடுங்க இயேசு நல்லவர் நல்லவர் எனக்கு. Come on. यीशु अच्छा है, यीशु अच्छा है, यीशु अच्छा है. Come on. यीशु अच्छा है मुझको. यीशु अच्छा है. Amen. यीशु sing, come on sing. यीशु अच्छा है, यीशु अच्छा है मुझको. मलयालम यीशु नल्लवन, यीशु नल्लवन, यीशु नल्लवन, यीशु नल्लवन नल्लवन എനിക്ക്. യേശു നല്ലവൻ, ഓ യേശു നല്ലവൻ, യേശു നല്ലവൻ നല്ലവൻ എനിക്ക്. యేసు మంచివాడు, తెలుగు యేసు మంచివాడు, లౌడర్ లౌడర్. యేసు మంచివాడు నాకు. Come on sing. యేసు మంచివాడు. లౌడర్ లౌడర్. Good. యేసు మంచివాడు మంచివాడు నాకు. Okay. Okay. Ready? 1 2 3. Come on. 1 2 3 4. Ta ta ra 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 ra. Ta ta ra ra. தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் தாளம் போட்டு நீ நல்லா டான்ஸ் ஆடுங்க பார்க்கலாம். Come on. எல்லாம் டான்ஸ் ஆடணும். சரிகமபா பாடுங்க. ராகம் போட்டு நீயும் பாடு. தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் பாடுங்க. தாளம் போட்டு நீயும் பாடு. Come on boys. சரிகமபா சரிகமபா ராகம் போட்டு நீயும் பாடு. HMVBS நாட்கள் வந்ததே, HMVBS நாட்கள் வந்ததே. ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே, ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே. We welcome you all to HMVBS. We welcome to HMVBS. வரவேற்கிறோம் HMVBS க்கு, வரவேற்கிறோம் HMVBS க்கு. தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் தாளம் போட்டு நீயும் ஆடு. சரிகமபா சரிகமபா ராகம் போட்டு நீயும் பாடு. தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் தாளம் போட்டு நீயும் பாடு. சரிகமபா சரிகமபா ராகம் போட்டு நீயும் பாடு. நாங்க சூப்பரான பசங்க, சுமார் இல்லப்பா. நாங்க டாப்பரான டீம், டம்மி இல்லப்பா. நாங்க சூப்பரான பொண்ணுங்க, சுமார் இல்லப்பா. நாங்க டாப்பரான டீம், டம்மி இல்லப்பா. எங்க கெத்து, எங்க ஸ்ட்ரென்த், எங்க பவர், எங்க ஃபயர், எங்க ஹார்ட், எங்க ஜீசஸ். HMVBS நாட்கள் வந்ததே, HMVBS நாட்கள் வந்ததே. ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே, ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே. We welcome you all to HMVBS. We welcome to you
VBS வரவேற்கிறோம் எச்சம் VBSக்கு வரவேற்கிறோம் எச்சம் VBSக்கு தரியிடத்தோ தாளம் போட்டு நீயும் பாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு பாடுங்க தரியிடத்தோ தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் மாடு. ஓகே, சூப்பரா டான்ஸ் ஆடிங்க. கம் ஆன், சேர்ந்து கை தட்டலாமா? வெரி குட், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், குட். பெட்சி ஆண்டி வந்து இன்ட்ரோ கொடுக்க போறாங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க தானே? ஓகே, சரி. VBSல இருக்கிறீங்க, எல்லாரும் நல்லா உற்சாகமா இருக்கணும், சரியா? சரி, இன்னைக்கு நம்மளோட டீம் பேரு பவர் டீம். இதுக்கு முன்னாடி நம்ம VBS வச்சோம். அப்போ என்ன டீம் வச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? பொக்கிஷம். அதுக்கு ஒரு ஆக்ஷன் வர படித்தோம். எப்படி வாங்கி ஓப்பன் பண்ணுறது, கரெக்டா? சரி, இந்த தடவை பவர் டீம். சரி, இந்த பவர் டீம் இந்த எதுக்காக இந்த டீம் எடுத்தாங்கங்கிறத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேவா? சரி, எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா யார் அதிகமாக நேசிச்சாங்க? யார் அதிகமாக நேசிச்சாங்க? யாருக்குமே தெரியாதா? சின்ன பிள்ளைங்கள தான் அதிகமாக நேசிச்சாங்க. அவங்க ஏசப்பாவை சுற்றி எப்போவுமே பெரியவங்க இருந்தாங்க, அவரோட டிசைபிள்ஸ் இருந்தாங்க. டிசைபிள்ஸ்னா என்ன? சீஷர்கள். அவர் கூட எப்போவுமே இருந்தாங்களே. எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க ஏசப்பா கூட? 12 சீஷர்கள் இருந்தாங்க. போகிற இடத்துல எல்லாம் அவர் என்ன பண்ணார்? அற்புதம் செஞ்சுட்டே போனார், நன்மை செஞ்சுட்டே போனார். யார் யார் கஷ்டத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணார்? என்ன கொடுத்தாரு? சுகம் கொடுத்தாரு. கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. எவ்வளவோ நன்மைகள் செஞ்சார். ஆனால் இதெல்லாம் செஞ்சப்போ அவர் அதுலேயும் யார் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தாருன்னா சிறு பிள்ளைகள் மேலே தான் அவர் ரொம்ப கரிசனையாக இருந்தார். அவர் ஒரு தடவை இப்படி ஊழியத்துக்கு போகிறப்ப என்ன ஆகுது? சிறு பிள்ளைகள் அவரை தொடும்படியாக வராங்க, அவரை தொட்டு பார்க்கணுன்னு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவரை சுற்றி இருக்கிற சீஷர்கள் சிறு பிள்ளைகள் கிட்ட வராமல் அவங்களை என்ன பண்ணுறாங்க? தடை பண்ணுறாங்க. போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர்கிட்ட போகாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அவரை சின்ன பிள்ளைங்கள அவர்கிட்ட அனுப்பலை. இங்கே கவனிக்கணும் எல்லாரும், நான் கேட்பேன் இடையில, சரியா? சரி, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தடை பண்ணுறாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதற்கு இடம் கொடுங்கள், அவங்கள தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லி அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு? அணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு நிறைய வழிகள் சொல்லியிருக்கிறாரு ஏசப்பா. ஆனால் அதில் ஒன் ஆஃப் த வே நீங்கள் வந்து சிறு பிள்ளைகளை போல மாறினா மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நிறைய காரியங்களுக்கு ஏசப்பா ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி மாறணும். ஆனால் எங்கேயுமே இந்த பெரியவங்கள மாதிரி மாறணும், இந்த வயசானவங்கள மாதிரி மாறணுன்ட்டு ஆண்டவர் எங்கேயுமே அப்படி ஒரு இது சொல்லலை. ஆனால் ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிறது சிறு பிள்ளைகளை போல மாறணும். ஏன்னா சிறு பிள்ளைகளோட இருதயத்தில் தான் என்ன இருக்காது? என்ன இருக்காது? பொய், களவு, தேவையில்லாத காரியங்கள் இருக்காது. ஏதாவது ஒன்று சொன்னால் அதை அப்படியே பிள்ளைங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சின்ன பிள்ளைங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்கள், அதை அப்படியே அப்படியே ஏற்றுப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் கேள்வி கேட்பாங்க, இது எப்படி, அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் கேள்வி கேட்டாலும் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிற மனப்பக்குவம் சின்ன பிள்ளைங்க கிட்ட தான் இருக்குது, சரியா? அதனால் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளை போல மாறி ஏசப்பாவோட சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஏசப்பா உங்களை தான் விரும்புகிறாரு. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வெயிலில் எல்லாருமே வீட்டில் ஏசி போட்டுட்டு உட்காந்துருக்கலாம், வெளியில் டூருக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஆண்டவர் உங்கள் மேலே என்னவா இருக்காரு? பிரியமாக இருக்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துல வரணும், ஏசப்பாவை பற்றி அறியணும், ஏசப்பாவோட பாட்டுங்களை கற்றுக்கணும், வசனத்தை கற்றுக்கணும். இந்த வசனங்கள் எல்லாமே உங்கள் இருதயமாகிய பலகையில்
ஆழமாக நீங்கள் பதிச்சிட்டிங்கன்னா அது எந்த டைமில் நீங்கள் முதிர் வயது ஆகிறப்பவும் இந்த வசனம் வந்து எப்போவுமே உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும். அது நீங்கள் ஒரு நாள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களை தேற்றும், உங்களை வழி நடத்தும். அதனால் இந்த இந்த சிறு பிள்ளைகள் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, நிறைய பாடல்கள் சொல்லி தருவாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் நல்லா கற்றுக்கோங்க, எல்லா வசனங்களையும் கற்றுக்கோங்க, பாடல்களை கற்றுக்கோங்க. இங்கே வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரணும். நீங்கள் வந்து நினைக்கலாம் எனக்கு கெத்து இருக்குது, எனக்கு அது இருக்குது, பவர் இருக்குது, எல்லாமே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பா பிள்ளைகளாக மாறினீங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான கிருபையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. சரி, இந்த வருஷம் பவர் டீமில் நம்ம ஃபுல்லாகவே மோசேயோட ஸ்டோரியை படிக்க போகிறோம். உங்களோட 5 days உங்களோட கிளாஸஸில் மோசேயோட ஸ்டோரி சொல்லித்தர போகிறாங்க. இதுலேயுமே மோசேக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டீம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பவர் டீமாக இருக்கணும்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டீம் இருப்பாங்கல்ல. டீம்னாவே 2 டீமு. ஒரு டீம் பவராக இருந்தால் இன்னொரு டீம் எப்படி இருக்கும்? ஸ்கூலில் ஆப்போசிட்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு டீம் பவராக இருந்தால் இன்னொரு டீம் எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும். வீக்காக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டீமாக இருக்க போகிறீங்க? வீக் டீமாக இருக்க போகிறீங்களா, பவர் டீமாக இருக்க போகிறீங்களா? பவர் டீம். சரி, ஜீசஸ் டீமில் இருக்க போகிறீங்களா, சேட்டன் டீமில் இருக்க போகிறீங்களா? ஜீசஸ் டீம். சரி, எல்லா பிள்ளைங்களும் அந்த ஒரு உற்சாகத்தோடு இருங்க, பாடல்களை கற்றுக்கோங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 3 பவர் டீம். சத்தமா சொல்லணும். ஓகே, பவர் டீம். One, two, power team. Okay, power team. நல்ல பைசப்ஸ்லாம் வச்சிருக்கிறீங்க, நல்லா சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ இதை வச்சு யார் எக்ஸசைஸ் பண்ண போகிறா? பண்ணலாமா? தூக்கவே முடியல. இதில் எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்னா நல்ல பைசப்ஸ் வருமா. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காது அதில் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவாங்களாம்? இது சின்னதாக இருந்தால் கூட பண்ணி காட்டியிருப்பேன். பெருசாக இருக்குது, அங்கிள் தூக்குனா என்ன வருது, எப்படி பண்ணுவோம்? இப்படி இல்லைடா, இது இப்படி தூக்கி இப்படி பண்ணி என்ன பண்ணுவாங்களா, இப்படி நிப்பாட்டணுமா? சொல்லுங்க, என்ன பண்ணோம்? ஆமாம், இப்படி வச்சு இப்படி பண்ணி இப்படி நிப்பாட்டணும். அப்போ என்ன ஆகும்னா பைசப்ஸ் ஏறுமா. அப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கிற இடம் வந்து ஸ்ட்ராங் ஆகுமா. பாரு, நம்ம ஆமாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பெருசாகிடும். நமக்கு வேர்ல்ட்லேயே நமக்கு ஸ்ட்ரென்த் ஆகணும் என்ன பண்ணோம்? இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா நமக்குள்ளே இருந்துட்டாருன்னு வைய, ஜீசஸ் இருக்கார் தெரியுமா? அந்த ஜீசஸ் வந்து நம்ம ஹார்ட்டில் இருந்தாங்கன்னா எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஏன் சொல்லு? அவர் தான் பெரிய பவர். சொல்லுங்க பார்க்கலாம், யார் பெரிய பவராக இருக்கிறா? ஜீசஸ். ஏசப்பா சூப்பர் பவர் இருக்கிறாரு. அவருக்கு முன்னால் இந்த பவர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏசப்பா தான் என்ன பண்ணுவார்? இஸ் த சூப்பர் பவர். ஓகேவா? இந்த பாட்டு பாடலாமா? ஆக்ஷனோட பாட்டு நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம கிளாஸ்க்கு போக போகிறோம். 1 2 எழுந்து பார்க்கலாம். 1 2 1 2 3 boys, sing it on. Power team, P-O-W-E-R, power team, power team, P-O-W-E-R, power team.
இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவேனே. சிறுவன் மோசேயை தெரிந்தெடுத்தார், பார்வோனின் அணியை தோற்கடித்தார். சிறுவன் மோசேயை தெரிந்தெடுத்தார், பார்வோனின் அணியை தோற்கடித்தார். மோசேயை போல என்னையும் உயர்த்துவார். சாத்தானின் அணியை ஓட ஓட துரத்துவார். மோசேயை போல என்னையும் உயர்த்துவார். சாத்தானின் அணியை ஓட ஓட துரத்திடுவேன். பெரிய பெரிய team வந்தாலுமே, பெரிய பெரிய players மோதினாலுமே, பெரிய பெரிய team வந்தாலுமே, பெரிய பெரிய Players மோதினாலுமே இயேசுவின் வல்லமையால் தோற்கடித்து வெற்றி 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 பெறுவேனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவேனே. Louder, louder. வெற்றி 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 பெறுவேனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவேனே. Power team, P-O-W-E-R. Power team. Power team. Power team, P-O-W-E-R. Power team. Okay. Jesus is my power. Okay. யார் எந்தன் வல்லமை? இயேசு எந்தன் வல்லமை. பாடலாமா? Who is my power? Jesus is my power. 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 Hallelujah. praise to you. Hallelujah. Glory and glory to you. Hallelujah. Praise and praise to you. Hallelujah. Give glory and glory to you. எந்தன் வல்லமை இயேசு எந்தன் வல்லமை. யார் எந்தன் வல்லமை? இயேசு என் பாடுங்க. யார் எந்தன் வல்லமை? இயேசு எந்தன் வல்லமை. யார் எந்தன் வல்லமை? இயேசு எந்தன் வல்லமை. ஹalleluya. பாடி போற்றி உயர்த்துவேன். ஹalleluya. மகிமை என்றும் செலுத்துவேன். ஹalleluya. பாடி போற்றி உயர்த்துவேன். ஹalleluya. மகிமை என்றும் செலுத்துவேன். ஓகே ஓகே. யார் யாருக்கெல்லாம் கதை கேட்க ஆசை? கதை கேட்க ஆசை இல்லையா? இல்லையா? உங்களுக்கெல்லாம் இல்லையா? சரி, ஓகே. ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். ஒரு சின்ன குருவி, சிட்டுக்குருவி, சரியா? இந்த சின்ன சிட்டுக்குருவி, சரியா, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்னென்னா பறக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த குருவிக்கு. ஸோ அதனால் அந்த காட்டில் வந்து ஒரு காட்டில் இருக்குது. அந்த காட்டில் எப்போவுமே அது பறந்துகிட்டே இருக்குமா, சரியா? சின்ன சிட்டுக்குருவின்றனால அதுக்கு சிறகு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். வருஷம் வருஷம் ஒரு போட்டி வைப்பாங்களாம். அதில் அந்த காட்டில் வந்து பறக்கிற ரேஸ் வைப்பாங்களாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வருஷம் வச்சுட்ருக்காங்க. இந்த குருவிக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அந்த காம்படிஷனில் அதுவும் கலந்துக்கணும், வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நேம் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த சின்ன சிட்டுக்குருவியோட பேர் இல்லை. அந்த சின்ன சிட்டுக்குருவிக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சான். அது என்ன பண்ணுச்சு, உடனே ரொம்ப அழுதுட்டு ஏசப்பா கிட்டே போச்சான். ஏசப்பா, என் பேர் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுதான். சின்ன சிட்டுக்குருவி இருந்தது. ஸோ அந்த சின்ன சிட்டுக்குருவி பறக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் நல்லா போனாங்க. ஆனால் எல்லாம் பெரிய பெரிய ரெக்கையாக இருக்கனால யாரும் வச்சுருக்க அந்த பிளான்ஸ் தந்துடும். அது சேலஞ்சஸே பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டன் கார்னர்ஸ் நிறைய பேர் இருக்கும். இது பிரான்ச்சஸ் நடுநோட்டில் பூந்து பழகினால ப்ராக்டிஸ் பண்ணனால இட் காட்
ஸோ இது ஃபைனலாக இது வின் பண்ணுச்சு, வேக வேகமாக பறந்தனால இது வின் பண்ணுச்சு, இந்த சின்ன சிட்டுக்குருவி. சரிங்களா? அதுக்காக இது நல்ல ஒரு பரிசு அதுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி பரிசுனா, இது நம்ம இதில் கப்பு வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கப்பு அதுக்கு கிடச்சிதான். ஸோ இதுக்கு என்ன அது பார்த்தீங்கன்னா, ஏசப்பாகிட்ட நல்லா அது பிரயாசப்பட்டு அதோட மன ஊக்கத்தை ஏசப்பாகிட்ட வச்சு அது விண்ணப்பம் பண்ணுச்சு. என்ன டீம் நீங்கள்? டம்மி டீமா, லூசர் டீமா, பவர் டீமா? பவர் டீம். சரி, இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம இப்போ கத்துக்க போறோம். இந்த வசனத்தை சொல்றப்போ கவனமா கேளுங்க. யார் முதல்ல இந்த வசனத்தை சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு gift தர போறேன். ஓகேவா? சரி, இப்போ சொல்றேன், என் பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. யாரால சொல்ல முடியும்? சரி, வந்து தப்பு இல்லாம சொல்லணும். ஓகேவா? சரி, வா. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. எல்லாம் நல்லா கை தட்டுங்க. அவர் உன்னை உலகத்துக்கு உன்னை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? டேய், அவ்வளோதான் உங்கள் எனர்ஜியா? பவர் டீம்ல எனர்ஜி எப்படி இருக்கணும்? சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? டேய், சத்தமே பத்தலடா. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஓகே, சூப்பர். இப்போ என்னன்னா வந்து எல்லாருமே நீங்கள் ஸ்கூலில் அதை விளையாண்டுருப்பீங்க. 1 2 3 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நான் 1ன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைக்கு மேலே கிளாப் பண்ணணும். ஒரு ட்ரையல் போகலாமா? 1. ஒரே கிளாப் தான், சிங்கிள் கிளாப் தான். 1. ஓகே, இன்னொரு மாதிரி பண்ணலாம். 1. இப்போ 2 சொன்னால் நார்மல் கிளாப் பண்ணணும், கீழே சிங்கிள் கிளாப் தான். ஓகேவா? 1 1னா மேலே பண்ணணும். 1 2. இப்போ 3னா ஹே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த 3 நம்பர்ஸ் தான். ஓகேவா? 1 2 3. ஓகே, இப்போ நான் எந்தெந்த நம்பர் சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டாக தான் நீங்கள் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். சரியா? எல்லாம் ரெடியா? 3 1 2 2 3 1 2 1 3. ஓகே, மறுபடியும் என்ன இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? இப்போ வந்து நான் நம்பர் மாற்றி சொல்ல மாட்டேன். 1 2 3 தான் சொல்வேன். 1 2 ஹே, 1 2 3 ஹே. போகலாமா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்லோவாக பண்ணலாமா? 1 2 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு கேம் விளையாண்டோம்ல, இந்த கேம் விளையாடும் போது நம்ம எல்லாருமே ஒரே டைமில் கேப் பண்ணும் போது கேக் அழகாக இருந்துச்சா இல்லை கிளம்ஸியாக இருக்கும் போது அழகாக இருந்துச்சா? எனக்கு நீங்கள் பேசணும்டா. ஒரே மாதிரி இருக்கும் போது அழகாக இருந்துச்சா கிளம்ஸியாக இருக்கும் போது அழகாக இருந்துச்சா? நம்ம எல்லாரும் ஈவனாக ஒரே மாதிரி கிளாப் பண்ணும் போது எப்படி இருந்துச்சு? அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு வகையாக யுனைட்டின்னு சொல்லலாம், இல்லை கோஆர்டினேஷன் சொல்லலாம். கைண்ட் ஆஃப், அதாவது ஒற்றுமையாக ஒரே மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? எப்படிடா இருந்துச்சு? அழகாக இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ நமக்குமே நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை எல்லாரும் அழகாக பார்க்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும். யாராவது எதாவது சொன்னாங்கன்னா நம்ம விட்டு கொடுத்து போகணும். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள மன்னிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளும் யுனைட்டியாக நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம பார்க்க எப்படி இருப்போம்? அட போங்கடா, எப்படிடா இருப்போம்? அழகாக இருப்போம் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம அப்போ எப்படி இருக்கணும்?
ஒற்றுமையாக யுனைட்டியாக இருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்குமோ நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், மோர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒன் லாஸ்ட் டைம் விளையாண்டு கிளம்பலாமா? 1 2 3 1 3 2 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, பாய். ஷோ பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடினா தான் ப்ரேயர் ஆரம்பிக்கும். நிறைய குட்டி பசங்க கண்ணையே மூடலை, கண்ணை மூடுங்க. ஏசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதல் நாள் விபிஎஸ்சி தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் நமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமான பிள்ளைகளை நீங்கள் கொடுத்தீங்க, அன்பான பிள்ளைகளை கொடுத்தீங்க, கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளை கொடுத்தீங்கப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இந்த வருஷத்தில் கர்த்தாவே, இந்த விபிஎஸ்ஸின் டீமின் படி கர்த்தாவே, பவர் டீம் என்று சொல்லி எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் உருவாக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு என்று நீர் என்ன பிளான் வைத்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே வந்து இந்த விபிஎஸ்லே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, பிற்காலத்திலே இந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே, எந்தெந்த தேசத்திலே இந்த பிள்ளைகளை கொண்டு போய் உயர்த்த போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாதப்பா. உங்கள் பிளானுக்கு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இதை சந்தோஷமாய் அனுப்பி வைத்த பெற்றோரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பெற்றோரை கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, நல்ல ஞானம், அறிவு, புத்தி, கீழ்ப்படிதல், விசுவாசம் எல்லாவற்றையும் தகப்பனே நீங்கள் கூட்டி கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பெரியவர் ஐயா. நீர் பெரிய காரியங்களை நீர் செய்வீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே, இந்த HMC விபிஎஸ்ஸை கத்த நீங்கள் ஆசீர்வதித்து முதல் நாளை கொடுத்துருக்கிறீங்க. நன்றி. எல்லா தேவைகளையும் இங்கே சந்தித்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி ராஜா. இன்னும் மீதமான 4 நாட்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கு எந்த பிரயாசப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே, விசேஷமாக இந்த இடத்துல விபிஎஸ்ஸை நடத்த ஆசையாய் ஒற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரே, எங்கள் போதற்காக ஸ்தோத்திரம், பாஸ்டமாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்திலே கர்த்தாவே உற்சாகமாக இதை தகப்பனை ஊக்குவித்து செய்கிற மகன் சில்வஸ்டருக்காக செபிக்கிறேன், மகள் பெட்ஸிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா வாலண்டியர்ஸ்க்காக, டீச்சர்ஸ்க்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் எடுத்து இந்த ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இன்னும் 4 நாளில் நீர் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் போகையிலும் வருகையிலும் உம்முடைய சமூகம் முன்னும் பின்னுமாக கடந்து செல்லட்டும், பத்திரமாய் செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சொல்லலாமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you all.